வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எச்சத்தில் வந்துட்டு வினையெச்சம் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு எச்சத்தில் பெயரெச்சம் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்துட்டு வினையெச்சம் பார்க்கலாம். நம்ம போன கிளாஸே பார்த்துருப்போம். என்னது அப்படின்னா, எச்சம் அப்படின்னா முற்று பெறாத ஒரு சொல், அதாவது முழுமை அடையாத ஒரு சொல்லை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது பெயரெச்சம் போன வகுப்பில் பார்த்தது. இப்போ பார்க்குறது வந்துட்டு என்னது அப்படின்னா வினையெச்சம். சரியா? அதில் வினையெச்சத்துக்கு எந்த மாதிரிலாம் எடுத்துக்காட்டு வரும் அப்படின்னா, ஓடி, அப்புறம் படித்து, இதெல்லாம் ஒரு எச்சச்சொல். சரியா? இப்படி எச்சச்சொல், இது வினைக்கு. சரியா? அடுத்து பாருங்களேன், விளக்கம் பாருங்கள். வினையெச்சம் அப்படின்னா ஒரு எச்சத்துக்கு பின்னாடி என்ன வரணும் அப்படின்னா வினை சொற்கள் வரணும். அதாவது பெயர் சொற்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா பெயரெச்சம். வினை சொற்கள் வந்துச்சு, எச்சத்துக்கு பிறகு வினை சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா வினையெச்சம். சரியா? வினையெச்ச விகுதிகள் பாருங்கள். வினையெச்ச விகுதிகள்னு தனியாக கேட்டால் ரெண்டு மட்டும்தான். என்னது அப்படின்னா குறில் ஈயும் குறில் ஊவும். சரியா? ஆங்கிறது ஒரு சில நேரங்களில் வரும். ஆ வந்துட்டு பெயரெச்ச விகுதியிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஆ குறிலாவும் உம்மும் பார்த்துருப்போம். குறிலா வந்துட்டு இங்கேயும் வரும், எங்கள் வினையெச்ச விகுதியில். ஆனால் பெயரெச்ச விகுதின்னு கேட்டால் குறிலாவும் உம்மும் மட்டும்தான் சொல்லணும். வினையெச்ச விகுதின்னு கேட்டால் ரெண்டு மட்டும்தான், குறிலியும் குறில் ஊவும். ஆங்கிறது ஒரு சில இடங்களில் வரும். சரியா? அப்போது வினையெச்சம் அப்படின்னா ஒரு எச்சத்துக்கு பிறகு வினை வரணும். இதை வச்சு தான் விகுதிகள் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா இடங்களையும் நம்மளால் இது வினையெச்சமா இல்லை பெயரெச்சமா அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. அதற்கு பிறகு வர வார்த்தைகளை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது வினையெச்சமா இல்லை பெயரெச்சமா அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது ஒரு எச்சத்தின் பின் வினை சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஒரு எச்சத்தின் பின் பெயர் சொற்கள் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். சரியா? விகுதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கன்ஃபார்மாக போட முடியாதுன்னு சொல்கிறேன். விகுதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி இருக்க வார்த்தையை வச்சு தான் போட முடியும்னு சொல்கிறேன். சரியா? அடுத்து பாருங்களேன், எடுத்துக்காட்டு. வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா நடந்து, சொல்லி, கண்டு, ஓட, எழுத. இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போது நடந்து ஊங்கிறது வருதா, சொல்லி ஈங்கிறது வருதா, கண்டு அப்படிங்கிறது ஊங்கிறது வருதா. அடுத்து ஓட குறிலா வருது, எழுத குறிலா வருது. விகுதிகள் வச்சு மட்டுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இது பெயரெச்சமா இல்லை வினையெச்சமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த வார்த்தைகளுக்கு பிறகு பெயர் வந்துச்சுன்னா பெயரெச்சம், இந்த வார்த்தைகளுக்கு பிறகு வினைச்சொற்கள் வந்துச்சுன்னா வினையெச்சம். சரியா? அதை வச்சு தான் நம்ம இறுதியாக முடிவு பண்ண முடியும். சரியா? இப்போது நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ நடந்துங்கிறது எச்சச்சொல், வந்தான் அப்படிங்கிறது பெயர் சொல்லா வினை சொல்லான்னு கேட்டால் வினைச்சொல். அப்போ வந்தான் ஒரு எச்சத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, வினை வந்திருக்கு, அதனால் வினையெச்சம். அடுத்து சொல்லி சென்றான், இல்லை சொல்லி பார்த்தான், இல்லை சொல்லி படித்தான் அப்படின்னு சொல்லலாமா. இப்போ சொல்லி சென்றான் அப்படிங்கிறது என்னது, வினை சொல்லா பெயர் சொல்லான்னு கேட்டால் வினைச்சொல். அப்போது ஒரு எச்சத்துக்கு பின்னாடி சொல்லிங்கிறது ஒரு எச்சம், அதற்கு பிறகு வினைச்சொல் வந்திருக்கு, அதனால் இதுக்கு பேர் என்னதுன்னா வினையெச்சம். சரியா? அடுத்து கண்டு கண்டு பிடித்தான், இல்லை கண்டு கொண்டான், கண்டு சென்றான் அப்படின்லாம் சொல்லுவோமா. எச்சத்துக்கு அப்புறம் பிடித்தான் அப்படிங்கிறது, பிடி அப்படிங்கிறது என்னது, பிடித்துக்கொள் அப்படின்னா என்னது, ஒரு வினை, அதாவது ஒரு செயலை குறிக்குது. சரியா? இப்போ இது ரெண்டும் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு வினையெச்ச விகுதி, ஊவும் ஈயும் வந்திருக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கே ஆ அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு எதோட விகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பெயரெச்ச விகுதியில் பார்த்தோமா. இங்கே ஓட, எழுத, நம்ம அந்த விகுதியை மட்டும் நினச்சிக்கிட்டு இப்போ பெயரெச்ச விகுதினா குறிலாவும் உம்மும், வினையெச்ச விகுதினா குறில் ஈயும் குறில் ஊமும் நினச்சிட்டு இப்போ ஓட ஆல முடியுது, எழுத ஆங்கிற வார்த்தையில் முடியுது, அதனால் இது வந்துட்டு பெயரெச்சம் அப்படின்னு போடக்கூடாது. இறுதி முடிவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த எச்ச சொல்லுக்கு பின்னாடி பெயர் சொற்களோ வினை சொற்களோ போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போது எது வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வச்சு தான் இது பெயரெச்சமா வினையெச்சமான்னு சொல்ல முடியும். இப்போ ஓட ஓட மாணவன் சொல்ல முடியாது, இல்லை ஓட பையன் சொல்ல முடியாது, ஓட புத்தகம் சொல்ல முடியாது, பெயர் சொற்கள் வராது. இது ஓட பார்த்தான், ஓட பார்த்தான், இல்லை ஓட நினைத்தான் அப்படிங்கிறதுல என்னது, ஒரு வினைச்சொற்கள். அப்போது ஒரு எச்சத்துக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, பார்த்தான், நினைத்தான் அப்படிங்கிறது என்னது, ஒரு வினை. அப்போது ஓட பார்த்தான், ஓட நினைத்தான் அப்படிங்கிறதுல என்னது, இது வினை எச்சத்தில் வந்துடும்.
இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஆண் இருக்குல்ல, அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு வர வார்த்தையை வச்சு தான் முடிவு பண்ணணும். அடுத்து எழுத நினைத்தான். எழுத நினைத்தான். அப்போ இதுவும் என்னது அப்படின்னா வினையெச்சம் தான். எழுத நினைத்தான், நினைக்கிறது அது ஒரு செயல் தானே, வினை தானே. அப்போ எழுத நினைத்தான். அப்போது விகுதிகளை மட்டும் பார்க்கக்கூடாது. விகுதிகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு பிறகு வந்துட்டு வார்த்தைகளை போட்டு பார்க்கணும். எச்சத்துக்கு பின்னாடி பெயர் வந்துச்சுன்னா பெயரெச்சம், வினை வந்துச்சுன்னா வினையெச்சம். அதே போல் தான் 2 வகையாக இருக்குது. தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா காலத்தை காட்டும். சரியா? தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா காலம் காட்டும். குறிப்பு வினையெச்சம் அப்படின்னா காலம் காட்டாது. இந்த இடத்துல குறிப்பு அப்படின்னா எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த பண்பை குறிக்கிறது, பண்பை குறித்தல். சரியா? குறிப்பு, குறிப்பால் உணர்த்தினான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பண்பை காட்டுறது தான் குறிப்பு வினையெச்சம். இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு. இது எல்லாமே எது அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம்னா என்னது? காலத்தை காட்டும். படித்து முடித்தான், படித்து முடித்தான் இறந்த காலத்தை சொல்லுது, படித்து முடிச்சுட்டான். பாடி மகிழ்ந்தாள், பாடி மகிழ்ந்தாள் அப்படின்னா என்னது? இறந்த காலத்தை குறிக்கிறது. அடுத்து உண்ண சென்றான், எதிர்காலத்தை சொல்லுது. உண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலத்தை குறிக்குது. அப்போது காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். சரியா? இதே மறைமுகமாக பண்பால் உணர்த்துச்சு அப்படின்னா அது இதில் வரும் அப்படின்னா குறிப்பில் வரும். அதாவது பண்பை காட்டுச்சுன்னா இங்கே பாருங்களேன், மெல்ல வந்தான் எச்ச சொல்லு, அதற்கு பின்னாடி வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். அப்போ இது என்னது? அப்போது இது வினையெச்சம். அப்போது அதில் என்ன அப்படின்னு பார்த்தா குறிப்பு வினையெச்சம். மெல்லமாக நடந்தான், வேகமாக நடந்தான். அப்போ மெல்ல அப்படிங்கிறது பண்பை குறிக்கிறது. நன்றாக படித்தான், அதாவது நல்லா படித்தான் அப்படின்னு பண்பை குறிக்குது, காலத்தை குறிக்கல. சரியா? அடுத்து மெல்ல பேசினான், இல்லை மெல்ல பேசு. சரியா? இதெல்லாம் வந்துட்டு என்னது அப்படின்னா இது அப்படியே கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் இது கவனமாக பார்த்துக்கோங்க. அங்கேயும் தெரிநிலை பெயரெச்சம் சரி, குறிப்பு பெயரெச்சம், அதே போல் இங்கே வினையெச்சலும் சரி. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கேட்கக்கூடியது தான், கேட்டும் இருக்காங்க. குரூப் 2 குரூப் 4 கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது பெயரெச்சம் வினையெச்சம் ரெண்டும் முடிஞ்சிருச்சு. எப்படியும் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சரியா? அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்போடு பார்க்கலாம். நன்றி.